ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் காஷ்மீர் சிக்கன் மசாலா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். இப்போ நான் இது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நாம் இப்போ இதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த சிக்கனை இப்போ 20 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வறுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த எண்ணெயிலேயே 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் இப்போது நம்ம முதல்லையே அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் சிக்கன் பரட்டி வச்சதில். அதனால் நம்ம அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் போட்டு இந்த மசாலாலேயே நல்லா பரட்டிக்கலாம். உப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான உப்பு அப்புறமா போட்டுக்கோங்க பார்த்துக்கிட்டு. இது இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இதில் 10 முந்திரி, அப்புறம் 10 கிஸ்மிஸ் பழம், அதாவது திராட்சை, உலர் திராட்சை வச்சுருக்கேன். இது காஷ்மீரி சிக்கனுங்கிறதுனால இந்த திராட்சையும் சேர்த்து அரைக்கணும். அதை ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் அரைச்ச பேஸ்ட்டு அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது வறுத்த சிக்கனை இதில் போட்டுடலாம். 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால், தேங்காய் பால் இல்லை. ஓகே, இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளோட சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேஸ்ட்டை இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வேறு யாராவது தெரிஞ்சவங்க யாருக்காவது இதெல்லாம் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.